ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சத்து மாவு. அதாவது நம்ம கடையில் வந்து ஆச்சி சத்து மாவு, மன்னா சத்து மாவெல்லாம் வாங்குவோம். நம்ம இன்றைக்கி வீட்லேயே வந்து எவ்வளோ குவான்டிட்டி போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, கேழ்வரகு வந்து நம்ம 1/2 கிலோ எடுத்தால் மற்ற பொருட்கள் அதாவது கம்பு, மக்காச்சோளம், வெள்ளை சோளம் எல்லாம் எவ்வளவு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கிலோ கேழ்வரகு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இதில் கல் எது இருந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து எவ்வளவு கம்பு, சோளம் எல்லாமே சம்பா கோதுமை எல்லாம் எவ்வளோ போடலாங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். நம்ம 1/2 கிலோ வந்து கேழ்வரகு எடுத்தோன்னா சம்பா கோதுமை 200 கிராம் எடுத்துக்கணும், சிவப்பரிசி 200 கிராம், கம்பு 200 கிராம், சோயா 200 கிராம், மக்காச்சோளம் 200 கிராம், பச்சை பயிறு 200 கிராம், வெள்ளை சோளம் 200 கிராம் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து என்னென்னா பாதாம் வந்து நம்ம 50 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 50 கிராமுக்கு பதிலாக இதில் ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 கிராம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் அளவுன்னு பார்த்திங்கன்னா இந்த 50 கிராம் தான் ஆட் பண்ணணும். பாதாம் வந்து உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறையா தேவைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜவ்வரிசி நம்ம வந்து 50 கிராம் அளவுக்கு இருந்தாலே போதும். அதாவது இது 200னா ஜவ்வரிசி 50 கிராம், ஏலக்காய் வந்து 10 கிராம் இருந்தாலே போதும். முந்திரி 50 கிராம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாதாம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து கரெக்டாக வந்து 50 கிராம் இருந்தாலே போதும். இது கூட வேர்க்கடலை 200 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே பச்சை தான். இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு வறுத்து அதுக்கப்புறம் நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகியை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். கேழ்வரகை 8 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுக்க போகிறது பச்சை பயிறு. பச்சை பயிறு நம்ம கரெக்டாக வந்து 8 நிமிஷம் வறுத்துருக்குறோம். இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அகலமான வந்து கடாயில் வறுத்திங்கன்னா 6 நிமிஷத்துலேயே கூட வறுத்துக்கலாம். நான் வந்து சின்ன கடாய், அதாவது இரும்பு கடாயில் வறுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைன்னா 6 நிமிஷமே போதும். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி ஒன்று ஒன்றா வறுத்துட்டே இருக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது சோயாவை எடுத்துருக்குறோம். சோயா வறுத்துக்கலாம். நம்ம எல்லாமே சிம்மில் வச்சு வறுத்தா தான் அந்த உள்ளே இருக்கிறது மாவு வந்து நல்லா வந்து வறுக்க முடியும். நம்ம சோயா வந்து கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து வறுத்துருக்குறோம். சோயாவை நம்ம மாற்றிக்கலாம். இது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் சிம்மில் வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக வறுத்துட்டே இருங்க. கம்பு வந்து 8 நிமிஷம் வறுத்துருக்குறோம். இப்போ இதையே நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம். சம்பா கோதுமை இப்போ நம்ம இதில் வறுத்துக்கலாம். சம்பா கோதுமை நல்லா வறுத்துட்டோம். இது வந்து 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அடுத்து வறுக்க போகிறது வெள்ளை சோளம். நம்ம வெள்ளை சோளத்தை வந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம வறுக்கிறது சிவப்பரிசி. நம்ம சிவப்பரிசி வந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை நம்ம 7 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாதாமை நம்ம வறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பாதாம் 9 மினிட்ஸ் வந்து வறுத்துருக்குறோம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வறுக்க போகிறது மக்காச்சோளம்.
மக்காச்சோளம் நம்ம ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வறுத்துருக்குறோம். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வறுக்க போகிறது ஜவ்வரிசி. இதுவும் வந்து நம்ம நல்லா அதாவது வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெள்ளை கலரில் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி வறுக்கிறப்பவே 10 கிராம் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஏலக்காயை வறுத்துட்டோம். இதையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிட்டுருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே நல்லா பரப்பிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக 2 கிலோ வரைக்கும் இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து என்னென்னா மினிமம் வந்து 2.5 kg வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம எப்படி கஞ்சி காய்ச்சணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம குடிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஏஜில் இருக்கிறவங்க குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் குடிக்கலாம். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இந்த கஞ்சியில். இப்போ எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் அதாவது நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், அதாவது 30 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். 10 கிராமுக்கு நம்ம வந்து 100 ml வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3. இது வந்து நம்ம கலக்கிறத வச்சுட்டு, அதாவது கலக்கி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கேஸ் ஆன் பண்ணல. கட்டி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிக்கலாம். இது ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா, கஞ்சி எப்போவுமே என்னென்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். கெட்டியாக இருந்ததுன்னா களி மாதிரி ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி குடிச்சுன்னா என்னென்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக குடிச்சிக்கலாம். குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா குடிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு குடிப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா 1 டம்ளர் நம்ம தண்ணி எடுத்துருக்குறோன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். அதாவது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 டம்ளருக்கு வந்து இப்போ சால்ட், இதுக்கு வந்து கல்லுப்பு தான் நம்ம எடுக்கணும். கல்லுப்பு வந்து ரொம்ப கிடையாது. 1 டம்ளருக்கு நம்ம இந்த அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கலாம். அதாவது 3 டம்ளர் அளவுக்கு நம்ம போட போகிறோம். இது 1 டம்ளர். 1 2 3 அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம இதுக்கு போடுறது வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து கரும்பு சர்க்கரை தான் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கஞ்சிக்கு வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணால் வந்து நல்லா இருக்காதுன்னு ஒரு சிலர் நினைப்போம். அப்படி கிடையாது. கரும்பு சர்க்கரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கிறப்போ. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே திக்காகிடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு பால் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதுக்கு வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பார்த்திங்கன்னா கஞ்சினோட கலர் வந்து மாறிடும். அதேமாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறத விட இந்த நாட்டு சக்கரை வந்து டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கஞ்சி நல்லா ஆற வச்சு நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். சுவையான சத்து மாவு கஞ்சி ரெடி. நான் சத்து மாவு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. பிரதிபலனை எதிர்பாராமல் செய்த உதவியின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் வரும் நன்மை கடலை விட பெரியதாகும்.